புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள மீனாட்சி பெரியண்ணன் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் கரையாம்பட்டியை சேர்ந்த ராஜா என்பவர் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் உடலை மருத்துவமனை முன்பு வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சிவராமகிருஷ்ணன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மீனாட்சி பெரியண்ணன் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் கரையாம்பட்டியை சேர்ந்த ராஜா என்பவர் இறந்ததாக கூறி உறவினர்கள் பிரேதத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே ஆலம்பட்டி ஊராட்சியை சேர்ந்தவர் ராஜா. இவர் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி சிகிச்சை பெறுவதற்காக பொன்னமராவதி மீனாட்சி பெரியண்ணன் மருத்துவமனைக்கு சேர்ந்துள்ளார். அப்பொழுது மீனாட்சி பெரியண்ணன் மருத்துவமனை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் உயர் சிகிச்சைக்காக திருச்சியை நியூரோ என்ற தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் உடல்நலம் மிகவும் குன்றியதால் அவர் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என கூறி கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி கரையாம்பட்டிக்கு அவரது வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் வீட்டிற்கு வந்த ராஜாவிற்கு உடல்நலம் தேடி வந்துள்ளது. இந்நிலையில் உயர் சிகிச்சைக்காக மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு ராஜாவின் உறவினர்கள் கொண்டு சென்றுள்ளார். அங்கு 40 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த ராஜா இன்று அதிகாலையில் உயிரிழந்துள்ளார். அவர் இறப்பதற்கு முக்கிய காரணம் பொன்னமராவதி மீனாட்சி பெரியண்ணன் மருத்துவமனை என்று கூறி மதுரையில் இறந்த ராஜாவின் உடலை பொன்னமராவதிக்கு கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் மீனாட்சி பெரியண்ணன் மருத்துவமனை நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலையின் குறுக்கே இறந்த ராஜாவின் உடலை வைத்து 100க்கு மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக பொன்னமராவதி புதுக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொன்னமராவதி போலீசார் மற்றும் தாசில்தார் சாந்தா முருகேசன் ஆகியோர் மருத்துவமனைக்கு வந்து இறந்த ராஜாவின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.